பெரியார் பிறந்த நாளையொட்டி தவேக தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸ் தளப்பதிவில் பெண்கள் முன்னேற்றம், சுயமரியாதை, பகுத்தறிவு சிந்தனை, சமூக சீர்திருத்தக் கொள்கை, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் போன்ற சீர்திருத்த சிந்தனைகள் வாயிலாக நம் மக்களுக்காக உழைத்த கொள்கை தலைவர் தந்தை பெரியாரின் பிறந்த தினமான இன்று சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை நிலைய செயலகத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இன்று தந்தை பெரியாரின் பிறந்தநாள். சாதி கொடுமைகளைக் கண்டு வெகுண்டெழுந்து சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை அழித்தொழிக்க புறப்பட்ட சீர்திருத்தவாதி பெரியார். அடிமை விலங்குகளை உடைத்து ஆதிக்க மனோபாவத்தை களைய அவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். பெண் உரிமைக்காக பாடுபட்டார் பெரியார். அவர் இன்றும் வாழ்கிறார், என்றைக்கும் வாழ்வார். பெரியார் செப்டம்பர் 17, 1879 ஈரோட்டில் வெங்கடப்ப ராமசாமியாக பிறந்தார். ஒரு வசதியான வணிக குடும்பத்தில் பிறந்த ராமசாமி 5 ஆண்டுகள் மட்டுமே முறையான பள்ளிப்பணிப்பை படித்தார். பின்னர் அவர் 12 வயதில் தனது தந்தையின் தொழிலில் சேர்ந்தார். ஆயினும் அவரது அமைதியற்ற மனம் ஒருபோதும் சுவர்களால் கட்டுப்படுத்தப்படவில்லை. தனது வீட்டிற்கு வந்த வைணவ துறவிகளை அவர் கூர்ந்து கேட்டு தன்னை சுற்றியுள்ள உலகத்தை உள்வாங்கிக் கொண்டார். மேலும் மெதுவாக அதன் முரண்பாடுகளை கேள்வி கேட்கத் தொடங்கினார். ராமசாமியால் சமூகத்தில் பின்னி பிணைந்திருந்த பாசங்கத்தனத்தை புறக்கணிக்க முடியவில்லை. மத கட்டுக்கதைகள் ஏன் தர்க்கத்திற்கு முரணாக இருந்தன, மனித கண்ணியத்தை இழிவுபடுத்த சாதி ஏன் பயன்படுத்தப்பட்டது என அவரது மனம் கேள்வி எழுப்பியது. மிக விரைவில் மதம் வஞ்சக ஆயுதமாக திரிக்கப்பட்டு மக்களை மூட நம்பிக்கை மற்றும் அடிபணிதலுக்கு கட்டுப்படுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர் உணர்ந்தார். 1919 அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். ஈரோடு நகராட்சி தலைவராக மக்கள் பணியில் ஈடுபட்டு வந்த பெரியார் காங்கிரஸில் இணைந்ததும் அந்த பதவியையும் துறந்தார். காதிப் பொருட்களை ஊக்குவித்தல், அந்நிய துணிகளை புறக்கணித்தல், தீண்டாமையை ஒழித்தலில் ஈடுபாட்டுடன் செயலாற்றினார். 1921 கள்ளுக்கடைகளில் மறியல் போராட்டங்களை நடத்தி சிறை சென்றார். அவரது மனைவி நாகம்மையும் அவரது சகோதரியும் அவருடன் போராட்டங்களில் இணைந்தனர். பின்னர் காங்கிரஸ் கட்சியே ஆழமான சாதிய எண்ணங்களை கொண்டுள்ளது என உணர்ந்தார். 1922 பின்தங்கிய சமூகங்களுக்கு கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அவரது கோரிக்கையை காந்தி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஏற்காததால் ஏமாற்றமடைந்த ராமசாமி 1925 காங்கிரஸை விட்டு வெளியேறினார். பின்னர் அவர் ஒரு சபதத்தையும் எடுத்தார். நான் தமிழ்நாட்டில் காங்கிரஸை என்றென்றும் அதிகாரத்திலிருந்து அகற்றுவேன் என உறுதி எடுத்தார். வரலாறு அவரது சபதத்தை நிறைவேற்றியது. பெரியாரின் சீடரான அண்ணா முதல்முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் கட்சி கடந்த 58 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அதிகாரத்திலிருந்து விலகியுள்ளது. திருவிதாங்கூர் சமஸ்தானம் வைக்கத்தில் சாதி தீண்டாமை தலைவிரித்து ஆடியது. தீண்டத்தகாதவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களை கோயில்களில் நுழைவதை தடுத்தது. 1924 வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் சத்தியாகிரகம் தொடங்கிய போது ராமசாமியும் நாகம்மையும் நீதிக்கான போர்க்களத்தில் அணிவகுத்து சென்றனர். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாலும் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஒரு பேரணியாக மாறினார். விடுதலைக்கான பல போராட்டத்தில் கலந்து கொண்ட ராமசாமிக்கு கிடைக்காத பெயரும் புகழும் இப்போராட்டத்தின் மூலம் கிடைத்தது. அவரது அச்சமற்ற எதிர்ப்பானது அவருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றுத் தந்தது. 1925 ராமசாமி சாதி அமைப்பை எதிர்த்து முழங்கினார். பறவைகள், விலங்குகள் மற்றும் புழுக்கள் கூட சாதிகளாக பிரிந்து செல்வதில்லை. பகுத்தறிவடைந்த மனிதன் ஏன் இவ்வளவு தாழ்ந்து போக வேண்டும் என கேள்வி எழுப்பினார். மூட நம்பிக்கைக்கு அடிமைப்படுத்தப்பட்ட எதையும் சமூகம் எரித்து நொறுக்க வேண்டும் என்று பேசினார். 1925 முதல் அவர் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். மூட நம்பிக்கை, பகுத்தறிவற்ற சடங்குகள் மற்றும் சாதி படிநிலைகளுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டமாக முன்னெடுத்தார் பெரியார். குடியரசு மற்றும் கிளர்ச்சி போன்ற தீவிரமான உரைகள், பத்திரிகைகள் மற்றும் அணிதிரட்டல் மூலம் மக்களை அறிவூட்டத் தொடங்கினார். அவரது இயக்கம் பெண் கல்வி, விதவை மறுமணம், அர்ச்சகர்கள் இல்லாத திருமணங்கள் மற்றும் சாதி அடிப்படையிலான தொழில்களை ஆதரித்தது. பிறப்பு மற்றும் மூட நம்பிக்கையால் கட்டப்படாமல் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தை அவர் உருவாக்க நினைத்தார். 1929 ஈவி ராமசாமி சுயமரியாதையை வலியுறுத்தும் விதமாக செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் தன் பெயரின் பின் வரும் சாதி பெயரை நீக்கி அனைவரின் பெயரின் பின்னால் வரும் சாதி பெயரை நீக்க முன்னுதாரணமாக விளங்கினார். 1937 ஆங்கிலேயர்கள் தமிழ் பள்ளிகளில் ஹிந்தி மொழியை திணித்தபோது பெரியார் தமிழ் அடையாளத்தின் தளராத பாதுகாவலராக செயல்பட்டார். போராட்டங்களுக்கு தலைமை தாங்கியதற்காக சிறையில் அடைக்கப்பட்ட அவர் நீதி கட்சியின் தலைவராக உருவெடுத்தார். அதன் தீபத்தை மிகவும் தீவிரமான நோக்கத்தை நோக்கி ஏந்திச் சென்றார். மொழியியல் திணிப்புக்கு மட்டுமல்லாது பிராமணிய ஆதிக்கத்தின் ஒவ்வொரு சின்னத்திற்கும் அவர் சமரை அறிவித்தார். 1944 பெரியார் நீதி கட்சியை திராவிடர் கழகமாக மாற்றினார். அதன் வாயிலாக பகுத்தறிவு மற்றும் சமத்துவத்தின் நற்செய்தியை பரப்பினார். மூடப்பழக்கம், சடங்குகளை கண்டினார், பெண்களின் உரிமைகளை உயர்த்தினார் மற்றும் சில சாதிகளின் மேலாதிக்கத்தை உடைத்தார். அவரது சமரசமற்ற கொள்கை தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களிடையே வேரொன்றியிருந்தது. பெரியாரின் இறுதி காலத்தில் கூட அவரது கொள்கை நெருப்பு என்றும் மங்கவில்லை. பெங்களூரில் நடந்த அகில இந்திய அலுவல் மொழி கணக்கில் பெரியார் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக முழங்கினார். ஒற்றுமைக்கான உண்மையான பாலமாக ஆங்கிலத்தை வலியுறுத்தினார். 1963 அவர் வட இந்தியாவுக்கு பயணம் செய்து சாதி ஒழிப்பு ஒவ்வொரு இந்தியரின் உயர்ந்த கடமை என அறிவித்தார். டிசம்பர் 19, 1973 சென்னை தியாகராயர் நகரில் அவர் ஆற்றிய கடைசி உரை சமத்துவம் மற்றும் பகுத்தறிவுக்கான இறுதி அழைப்பாக இருந்தது. 5 நாட்களுக்கு பிறகு டிசம்பர் 24, 1973 தனது 48 ஆண்டு வயதில் பெரியார் காலமானார். பெரியார் வாழ்கிறார். சாதிக்கு அடிமைப்படிய மறுக்கும் எவ்வொரு மனிதனின் ஓசையிலும், தனது உரிமையை கூறும் எவ்வொரு பெண்ணிலும், கல்வி கோட்பாட்டை கேள்வி கேட்க துணியும் எவ்வொரு பகுத்தறிவாளியிலும் பெரியார் இன்றளவும் வாழ்கிறார், என்றென்றைக்கும் வாழ்வார். இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.